அறிவில்ல? முதல்ல அந்த குழியை விட்டு வெளியே வாயா. யார் கேட்டு இப்ப இதெல்லாம் பண்ண? மேடம் சும்மா கத்தாதீங்க மேடம். அன்னியே சாராண்ட சொல்லிட்டேன். இந்த வந்துட்டாரு சார், இந்த மாதிரி வேலையில என்ன கூடுங்கன்னு சொன்னல. நீங்க பாட்டு குழியை நோண்டி நோண்டி முடிக்கிறீங்க. அதான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாரும் தென்னங்க நட்டு விட்டேன். இவ எதையாவது பார்த்தானா? இல்ல பாத்திருந்தா கேட்டிருப்பானே. எப்படி நாலடிக்கு மேல தோண்டிருப்பான்? நாமளும் எந்த குழிக்கு நாலடிக்கு மேல தோண்டல. கண்டிப்பா பாத்திருப்பண்டி. இது கேக்குறேன். ஏங்க சார் இங்க தோண்டும் போது ஏதாவது பாத்தீங்க சார்? என்ன புதையில இருக்கு போதே, இந்த கிரில் கம்பி தான் இருந்துச்சு. அது யூஸ் இல்லைன்னா என்னடையாவது குத்துருந்தா 4 காசு பார்த்துருப்பேன் சார். நானு சம்தியா நான் அப்புறம் வச்சுக்கிறேன் மேடம். ஒர்க் ஓவர் துட்டு. நாங்கள ஒன்னு இந்த வேலையை செய்ய சொன்னோம், அதெல்லாம் தர முடியாது. போயா மேடம். ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். பாத்துங்க அவன் கேக்குறது கொடுத்து அனுப்பு. இந்தா பவுடர் வாசனை தூக்கு சார். ஏன்னா வேலை தான் சொல்லுங்க சார். மேடம் வட்டா தேங்க்ஸ். இப்போ என்ன பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான். உயிர் போய் டேய், எங்க ஊர் சாமான் எங்க எடுத்துட்டு போற? டேய், ஆமா பொல்லாத சாமான் வச்சுக்கிறான். போயா. பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? மூடிட்டு வந்து ஹெல்ப் பண்ணு. அப்படி என்ன தப்பா கேட்டேன்? ஏன் மூடலாம் சொல்றாரு? அவர் சொன்னது வாய இல்ல, சிப்ப. என்ன பாஸ், ஒரு பாடி கூட காணோம். அதான் எனக்கும் புரியல. ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பாடி உங்க கூட படுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு படத்தை காணோம். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு சீரியஸா தான் ஆகுது. முதல்ல வெளில வா. வெளில வாயா. எனி ப்ராப்ளம் சார்? எதுக்கு எத்தனை குழி தோண்டி வச்சிருக்கீங்க? தென்னை மரம் இருக்கு சார். நல்லா வச்சியே தென்னை மரத்தை. நான் தான் பார்த்தனே. வா வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லு. அவர் தென்னை மரம் இல்ல ஆலமரமே வைப்பாரு. பெரிய அசோக் நிஜமா சார்? மரம் நம்புங்க சார். வாடா சார் 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 வாடா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நம்புங்க சார். வண்டி அடியா. சார் 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 ஏறு ஏறா. வாடா போ. ஐயா ஆடு மாட்டிக்கிச்சு. உட்காருங்க சார். யோ உள்ள கூட்டு போயிடுங்க சார். சார் அப்புறம் சார் உனக்கு என்னையா? துப்புலாம் குத்துக்கிறேன். பார்த்து ஏதாவது செய்யலாம்ல சார். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? கொடுங்க. எப்படி எல்லாம் அணுக சார். இவனுக்கெல்லாம் துப்பு குத்துருக்கூடாது. காரி துப்பி இருக்கணும். அப்புறம் சார், உங்களை மற்ற அக்யூஸ்டுங்க மாதிரி விசாரிக்க வேணான்னு பார்க்குறேன். எப்படி உண்மையை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை? சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா எந்த தப்பு பண்ணல சார். பாயிண்ட்டுக்கு வாங்க சார். சார் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் கெஸ்ட்டாக வந்து தங்கினாங்க. அவங்கெல்லாம் இதான் சார் நடந்தது. என்ன மஞ்ச மாக்கா நினைச்சியா? அவனை தோண்டி எடுத்த புதையலாம் எங்கடா? புதையலா சார்? நாங்கள் குழி தோணுது பணம் பதிக்க, புதையல் எடுக்கல சார். அப்போ அந்த குழியில எல்லாம் பணம் இருக்குங்கிற? ஆமாம் சார். ஆனால் இன்னைக்கு காலையில் தோண்டும் போது எதுவும் இல்லை சார். நீ போச்சுன்னு தானே இருக்கும். எப்படி உன் கதையில அந்த டீச்சரு சின்ன பிள்ளைங்களை மட்டும் உயிரோட விட்ட? அதான் சார் எனக்கும் புரியல. அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. எப்படி ஆகும்? அவங்களாம் நாமிச்ச கஸ்டமர் ஆச்சே. அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா என்கிட்ட செல்லாத. மரியாதையா எடுத்த போதெல்லாம் எங்கன்னு சொல்லு. நல்ல டீல் பேசிக்கலாம். இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன். சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன்? புதையல் எதில் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லூசா? யோ அந்த எஸ்ஐட் ஃபெல்லடியா? நீ சொன்னியே கஸ்டமர் 2 பேர் புருஷன் பொண்டாட்டி கரண்ட் கம்பில கை வச்சு செத்தாங்கன்னு. அவங்க பேர் என்ன சொல்லு? கந்தன், பத்மா. இவங்களா பாரு. ஆமா சார் இவங்க தான் சார். ஏதோ சைனீஸ் பொண்ணு தமிழ் ஃபேமிலியோட வந்துச்சு. நீ இவங்களா பாரு. ஆமா சார் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க. இருக்காதா பின்ன? இவங்கெல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது. நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய. இவங்கெல்லாம் இப்போ நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்தில் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓனருங்க. இதெல்லாம் எங்கேயோ பேப்பரில் படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டயே நீ கதை ஊத்து விடுறியா?
சார் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார். இருக்கும் தபார் தோண்டி எடுத்த போதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் விற்று தரேன். சேலில் 10% கொடுத்தா போதும், சந்தோஷமாயிடுவேன். என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேட்குறா. சார் ஆட்டி? ஆமாப்பா, ஆட்டி காரில். ஓ அவுடியா? அதான்ப்பா. இப்போ நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல். கிளம்பு. வரேன் சார். What the hell? யோ ஷரத், அங்க தேங்காய் சொல்றத கொஞ்சம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா போ. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நானும் மாட்டுறதுக்கா? நானே ஒரு போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் ஒளி வச்சு போகிறேன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பாக தூக்கு தான். இப்போ நாம எப்படி தப்பிக்கிறோம் தான் யோசிக்கணும். என்னது, நாம 2 பேரா? ஆமாம், நீங்களும் நானும் தானே ஆளுக்கு ஒரு கொலை பண்ணியிருக்கோம். போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகணும். அது எப்படி கிரணை விட்டு? பாஸ் கதை முடிஞ்சு போச்சு. அவரை பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்களும் உள்ளே போக வேண்டியது தான். இந்த முட்டாள் தண்டுக்கெல்லாம் நான் உடனே இருக்க முடியாது. யோ, நான் அதை சொல்லலையா. எப்படி இவ்ளோ பெரிய சொத்தை விட்டுட்டு போறதுன்னு தான் கேக்குறேன். ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா மேடம்? ஓகே ஓகே, அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நீங்கள் பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சேட் இருக்கான், வந்த வரைக்கும் லாபம் தள்ளி விட்டு ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். என்னது ஆளுக்கு பாதியா? நீங்க 2 பேரும் கிரிமினல்ஸ், அதை மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு தான் ஷேர் அதிகமா வரணும். வாட் ஆர் யூ த்ரெட்டனிங் மீ? ஆமாண்டி. இப்போ என்ன? மேடம், இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை மேடம். முதல்ல பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, அப்புறமா பிரிச்சுக்கலாம். டேய் கிரண், எப்படிடா வந்த? உன்னை எதுவும் பண்ணலையா? எப்படி தப்பிச்சுட்டீங்களா? போலீஸ் உங்களை எதுவும் பண்ணல? விட்டா நீங்களே என்ன தூக்கில் மாட்டிடுவீங்க போல. ஏய் ஸ்மிதா, நீ மாடி. டேய் கிரண், என்ன சந்தேகப்படுறியா நீ? என்னையே சந்தேகப்படுறியா நீ? நீ உள்ள இருந்தா யார் வெளியே எடுத்துட்டு வருவா? அதுக்கு காசு எப்படி வரும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? தெரியுமாடா? புரியுது. யோ, எங்க ரெஜிஸ்டர் புக்கு? உள்ள ரிசப்ஷன் இருக்கு பாஸ். எதுக்கு பாஸ்? இன்ஸ்பெக்டர் வேற இங்க வந்தவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க ஓனர் வந்து செத்து போலாம் குழப்பிட்டு இருக்கான். சீக்கிரம் ரெடி. வந்தவங்க ட்ரெஸ்லாம் செக் பண்ணணும். கந்தன் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். மாணிக்க முனியார் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். தேவதாசன் குஸ்திவாத்தியார் நம்பர் 17. பாஸ், எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் பாஸ். வாங்க போய் பார்க்கலாம். ஏய் மொக்க, இங்க எழுதி இருக்கிறதுல இந்த இடத்தோட அட்ரஸ். டேய் கிரண், இங்க என்னடா நடக்குது? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரினா இவங்களாம் சேர்த்து பல வருஷம் ஆகுது. எங்கேயோ தப்பா இருக்கே. டேய், நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த இடத்தோட ஓனருங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த வகையில இப்போ இந்த இடத்தோட ஓனர் நீதானே? ஏய், இப்போ என்ன சொல்ல வர? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ ஒரு பேய் சுத்துது. நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டேன்றீங்க. அதுதான் ஏதோ செய்யுது. இல்ல இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி யாரையும் எவனையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா நான் இதை விட பயங்கரமாக யோசிப்பேன். எவன் தான் தெரியல, ரொம்ப புத்திசாலித்தனமாக விளையாடுறான். பிடிக்கிறேன். ஏய் சரத், என்ன பண்ற? இவன் ஒருத்தன் மறுபடியும் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். மேடம்,
என்னாச்சு மேடம்? என்னாச்சு சொல்லுங்க. ஏன் இப்படி பதறீங்க? மறுபடியும் வேணாம். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? நீ பார்த்தல எதை பாஸ்? கருப்பா கோரவர் உருவம் நீ பார்க்கல? என்ன பாஸ் சொல்றீங்க? நான் சொன்னேன்ல. நீ பார்த்தல நான் சொல்ல நம்பல. இந்த பரதேசி இன்னும் உயிரோட தான் பாஸ் இருந்திருக்கான். இவனை பார்த்தா பயந்தீங்க? பாஸ், உங்க மேல யாரோ குத்து வச்சு உட்காந்துருக்காங்க. என்ன பாஸ் இது? கொஞ்சம் நாள் உங்களை கொத்தாக்க வீர்க்கும் போல இருக்கு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பேய் விட்டு கூட்டிட்டு வந்துடலாம். பேய் விட்டுறியா? இந்த நேரத்தில் அவனை போய் எங்கன்னு தேடுறது? கவலைப்படாதீங்க, அதுக்கு பிரதர் இருக்காரு. பிரதரா? ஆமா, பிரதர் அடைக்கலாம். அவருக்கு தான் கடவுளோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் கரெக்டான ஆளு. இப்போ பரவாயில்லையா பிரதர்? சமையா போட்டாமா சரி வழி நீ கை வச்சா எல்லாம் திந்து போயிடும். யோ யாரையா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர் அதான். யோ நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்திரை அடையணும். கூல் பிரதர். யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்து பாவம்ல, அவனை தூக்கலவா? ஓகே பாஸ். அந்த ராணி பேசுறேன். இமையாரியா கோமத்தோட நீ வாட்ஸ்அப் வா. போட்டாரா? ராணி போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா யாரு? இப்ப போச்சே கிஞ்சி பட கோடி மாதிரி அதான் சொல்றேன் இவன். ராணி வாராணி சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வாராணி ராணி கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி வா. சமகம் பாஸ் முடியல. நீங்க வெளியே போறியா? எங்க இருந்தீங்க? அம்மா பட்டடத்துலயே பட்டடி. முடிப்பாரா பாஸ்? இல்ல இரு. யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ யார் யாவன் ஒரு மாசத்துல பிறந்தவன் மாதிரியே பேசிட்டு இருக்கான். கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேல சொல்லுங்களேன். சீ மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசல் கொத்து விட்டுக்கிற. வேற ஸ்வீரிங் ஆகுது. உடம்பு கட்டிங் கேக்குது கரெக்டா? கொன்னுட்டீங்க பிரதர். ஐயோ கொன்னுட்டீங்க. போங்க. எப்படி நீ இப்படியே பேசினா உண்மையில கொண்டுவேன். கோச்சிக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்பு தான். ஆனா பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தந்திரம் பண்ணிக்கல அந்த பவர். யோ தண்டரம் வந்தாலும் ஒண்ணு இல்லையா? எல்லாம் என்கிட்ட கட்டிங் வாங்கி குடிக்கிறவங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமீன் போடுவாங்க. அப்ப அந்த பிட் பாக்கெட் எப்படி பிடிச்சிங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நானும் இவனை மட்டும் தானே பார்த்தோம். யோ பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தான்யா. சரி பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன். கோவத்துல குத்திட்டு விட்டான். அப்ப உங்களுக்கு பேய் ஓட்ட வராதா? பேயா? ஐயா என் கூட 2 பிட்டு என்னால ஓட்ட முடியல. நீ என்னடா பேயின்னு மெடிசல் பண்ற. இது வேலைக்காக நான் ஐசாகிறேன். போச்சு. யாரியா நீ? தாத்தா பழுது நெஞ்சு வந்த மாதிரி உனக்கு வேற தனியா சொல்லணும். ராணியம்மா ஹெல்ப் மீ. யாரா நீ? சும்மா தீடி சாப்பிட்டுட்டு இருக்க? என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது வெள்ளை வாங்கி சாப்பிட விடுத்தறேன். என்னால இங்கிருந்து வெளியே போக முடியாது. இன்னும் திமிரா பேசுறான் பாத்தீங்களா பாஸ்? என்னால மட்டும் இல்ல, உங்களாலையும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஓவரா பேசுறேன். ஏன்டா முடியாது? அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல. உன்னை அந்த கருப்பு உருவம் சும்மா விடாது. யார் அந்த கருப்பு உருவம்? அது என்ன பண்ணும்? அதுவே உன்னை தேடி வரும். அப்ப கேளு. ஏடா ஓவரா பேசுற? இப்ப நீ சொல்ல நானே உனக்கு கொன்றுவேன். சொல்றா யாரா நீ? சொல்றேன். நானும் உன்ன மாதிரியே தான் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்கே எப்பவுமே தனிமையில் ஒரு பொண்ணு இருப்பா. அவ மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசலாம்னு முடிவெடுத்து இங்க வந்தேன். ஆஹா, என்ன ஒரு கவிதை! யாருது?
யாரது கேக்குறல? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தமிழ் அருணாச்சலத்தை பார்க்கலான்னு வந்தேன். போற வழியில உங்க அழகு முகம் என்ன அப்படியே சொக்கி நிக்க வச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்களோட மனசை கலைச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எந்த பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்க. உங்களை மட்டும்தான் பார்த்த உடனே பேசவே தெரிய வந்துச்சு. பேச எங்க செஞ்ச நீ? பாட்டுல மேல வாங்க, மேல வாங்க. மேலையா? தமிழ் அதிர்ஷ்டக்காரன் நானே. பாத்து பத்திரம். பாருங்க, உங்களுக்காக ஜன்னல் வழியாலாம் ஏறி வரேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க. நீ என்ன சந்திக்கணும்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் சந்திக்கணுமா என்ன? வெளியே வர மாட்டீங்க? என்னங்க? ஏய், என்னாச்சு? நான் தான் தப்பா பேசிட்டேனா? ஒன்னும் இல்லை, விட்டுடுங்க. இல்ல இல்ல, இதுல ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட மாட்டேன். என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன்? என் அண்ணனும் அண்ணியும் என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு? அருணாச்சலமா பொண்ணாட்டியுமா? ஆமா. ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்தால வெளி உலகத்துக்கு நான் ஒருத்தி இருக்கிறேன்றதையே மறைச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரவாதி வேற கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இந்த மாதிரி கண்டதை என் இடத்துல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மந்திரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் இங்க மாட்டி? என்னை கண்டிப்பா கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? யாருமே வாங்காத இந்த வீடு எவனோ வெளியூரால் வந்து வாங்கும் போது நினைச்சேன் இதுல கண்டிப்பா ஏதோ வெள்ளம் இருக்குன்னு. எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். வேண்டாம், போகாதீங்க. சொல்றத கேளுங்க, போகாதீங்க. பொறுமையா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஓம் யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வ துஷ்ட பிரதுஷ்ட சிரச்சேதன்யை நமஹ. அத பலிக்கெடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை, இப்படி ஒன்று இங்கே இருக்குங்கிறதே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. ஓ தர அருணாச்சலம், அருணாச்சலம், கதவு திறங்க. வேகமா, சீக்கிரம் சீக்கிரம். முடியல, சீக்கிரம் கதவு திறங்க. கதவு திறங்க, திறங்க அருணாச்சலம். வா, சீக்கிரம் வா. குதி குதி, சீக்கிரம் வா. வா, குதி சொல்றேன். வா 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 சொல்றேன், சீக்கிரம் வா. பயப்படாத, வா. முடியாது, வாமா. என்னால முடியாது தமிழ். என்னை எப்படியாவது காப்பாத்து தமிழ். உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். பயப்படாம, பயப்படாத. நான் போய் ஆளுங்களை கூட வந்துடுறேன். என்னாலும் சரி, யாரும் இந்த கதை மட்டும் காப்பாத்துக்குவாங்க. என்ன நான் வந்துடுவேன், தெரியுமா? அருணாச்சலம், மேல யாரையும் விடாதீங்க. எல்லாம் கட்டு போயிடும். போய் அவங்களை நிறுத்துங்க. தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு பைத்தியமா புரிஞ்சிருக்கு? சும்மா நடிக்காதடா. உன் தங்கச்சி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. தங்கச்சியா? பார்த்துட்டியா நீ அவளை? இனிமே உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. என்ன நெஞ்சல் தோந்தா இத்தனை பேர் முன்னாடி என்ன மிரட்டுவேன்?
கதிரேசன் எங்க எல்லாரும் இதுக்குள்ள எங்கடா போய் தொலைஞ்சுங்க எல்லாரும்? பாவீங்களா? அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரமா? யாரு யாரது? நீங்க இங்க தான் இருந்தீங்களா? தமிழ் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. பயந்தவங்க இங்க ஓடிட்டானுங்க. ஹே, ஏன் இப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தொட்டி விடுறேன். காரணம் பதறி போயிட்டேங்க. அப்படியா? என்னால நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? இப்படி காத்தடிக்க அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும். ஆமா, அருணாச்சலம் உன சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அதுதான்டா பிரச்சனையே. இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடு? இது ஏன் வீடுடா? ஏன் வீடு? இது ஏன் வீடு? இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச. அதானே அந்த நினைப்பு நான் உன்னை இங்க இருந்து விட்டாதான வரும். வெள்ளை பந்து பின்னோடு பந்து. அட பாவி, இது சமோசா காசை போட்டு சாகடையில் விழுந்த கதையால் இருக்குது. இப்படி அநியாயமா பேய் விரிச்சவளையில் வந்துட்டியா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்கே பேய் தான் சுற்றிட்டு இருந்துச்சா? அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இங்கே நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொன்னுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவளையும் கொன்னுடுங்க. பேய் ஏன் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு? மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பும் இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நேரம். மஞ்சள் தான். ஆனா எனக்கு இப்ப பிடிச்ச நேரம் ரத்த நேரம் சிகப்புடா. என் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓகே ஓகே பஸ், புரியுது புரியுது. இந்த மாதிரி பஜாரி கூடலாம் இருந்தா எனக்கு மட்டும் தான் தொட வைக்கும். நான் போய் சேஃப்டிக்கு சாமி போட்டு வந்துடுறேன். அது நானும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுவும் எஸ்கேப். நானு இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி பட்டா பவர்ங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது பார்ப்பா, மொய்னு வர ஆரம்பிச்சுட்டா உன்னை கண்டிப்பா காவு வாங்கிடுவா. இங்க தான் என்னை உண்டிதல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா. காவாகிடுமா? ஆமா ஐயா, இது ஒன்றும் பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த பக்கம் வாயா. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா. முடியலையா என்னால? ஐயோ ஐயோ, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வேற. வீட்டுல இருக்கிற யாரும் விட மாட்டியா? 12 மணிக்கு மேல ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. என்னையா அலாரம் வச்சு பயமுறுத்துற? ஸ்மிதா, 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 ஸ்மிதா.
பிடிக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம் 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 பாவம் மேடம். கிரண் எங்கடா இருக்க பாப்பா கிரண் எல்லாம் ஓகே தானே? வாமா, ஒன்றும் இல்லைம்மா, எந்திரி. என்னை என்ன அடிச்ச தெரியுமா நீ? ஷரத், எல்லாம் ஓகே தானே? ஷரத், கேட்டுட்டு இருக்கல, சொல்லியா? இல்ல இல்ல கிரண் சத்தம் அங்க இருந்தா வருது, என்னன்னு பாரு. உனக்கு என்ன, எல்லா இடத்துல திருப்பி போட்டு குத்துதுங்க. ஓ புள்ள பிடிச்சிட்டு இருக்க. பாப்பா பயந்து இருந்துச்சு, அதான் தைரியம் கொடுத்துருந்தேன். நீங்களும் வாங்கல, எல்லாரும் சேர்ந்து தைரியம் படுத்துவோம். உன் காரியத்திலே குறியா இருக்காதியா, கொஞ்சம் எந்திரியா. இத்தனை சாமியார் எதுவுமே கத்துக்கலையா? எதையாவது பண்ணி அந்த பேயை ஓட்டி தொலைய. எங்க ஜெகதீஷ் பாப்பா எனக்கு 2 3 வித்தையை கத்து கொடுத்துருக்காரு. அடுத்த முறை பேய் வரும்போது அங்கேயே ஆப்படிச்சிடலாம். ஸ்மிதா, நீ நீ அவனை சோக்கா கட்டி விட்டு வந்தப்ப சூப்பர் பொண்ணுமா, நீ நானும் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, சும்மா பிச்சுக்கும். போய் ஏதாவது சாமான் எடுத்துறப்போ உள்ள போய் போடலாம். என்கிட்டயே ஒரு சாமா இருக்கும்போது நான் எங்க கண்ட சாமா எடுத்துல ஒண்ணு தப்பா. நான் தான் மேடம். சரி வா போனோம். இருக்கிறாங்களா? எஸ் ஆயிட்டாங்களா? கிரண் என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க? சரண்யா எங்க? ஏ சாத்தானே, ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கன்ஃபியூஷன் ஆகுதா? I say you get out. சரத், கிரண், ஏன்டா என்ன உள்ள வச்சு பூட்டிருக்கீங்க? கதவு திறங்கடா ப்ளீஸ். சரண்யா, உண்மையிலே நீ தானடி? உனக்கு சரியாயிடுச்சா? நான் தான்டா. சீக்கிரமா கதவு திற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, கதவு திறக்கிறாடுகளே, அடிப்பட்ட வலி கூட குறையிலையே. சரி, நீ என் தங்கச்சின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணு, அப்புறம் நான் திறக்கிறேன். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லு, அப்போ நான் நம்புறேன். என்னது பேய்கிட்ட பிளாஸ்பேக் எல்லாம் கேட்கறாங்க? என்னமோ கிரண் பர்ஸ்ல இருந்து காசு திருடுவேன், அப்புறம் அடிக்கடி ஸ்மிதா குடிக்கிறத எட்டி பாப்பேன். நம்புறேன், நீ என் தங்கச்சி தான். கதவு திறக்கிறேன். சரி, வாழ்கிறேன், ஏன் இங்கு வருகிறாய்? இந்த மண்ணை தேடி வந்த கூட்டம் யாவையும் ஆவியெல்லாம் கூட
என்னையா நீ வெட்டது சுன்ற மாதிரி வெட்டத்தையே பார்த்துட்டு இருக்க, தப்பிக்கிறத வழி பண்ணியா? எந்த கதவுல இருந்து என்ன வருதுன்னே தெரியல. போயா. யோ, இந்த வாசக்கதவே தரையா, இந்த வழியாவே தப்பிச்சிடலாம். தேங்க்யூ. டேய், புத்தி காமிக்கிற பாத்தியா? நம்ம எல்லாம் சேர்ந்து போய் திறக்கலாம்னு சொல்லு, அர்த்தம் இருக்கு. போ. ஓ அனி, என் கூட இல்லையே. சொகுசா வந்து செட்டில் ஆயிட்டியா? நல்லா. டேய் குமாரு, இந்த இடம் எவ்வளோடா தீரும்? எப்படியும் 10 கோடி போனா. ஏண்டா என்னையும் என் பையனையும் வேலைக்காகாதவன் ஆக்குனது, எங்களை ஏமாத்திட்டு காசு பணம் எடுத்துட்டு போனது, உன்னை தேர்ற சாக்குல நான் செலவு பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீட்டை நீ என் பேர்ல எழுதி குத்தாதான் சரியா வரும். வந்தானுக்கு பத்தியா தானா தற்கொலைக்கு? வாயை மூடிட்டு டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடு. எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கானுங்க. சந்தோஷம் தானே? என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. இங்க இருக்கிற பிரச்சனை யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறியா? போய் சொல்லி கொப்படா. டேய், அங்க என்ன 2 பேரும் முணுமுணுக்கிறீங்க? ஏங்க, இந்த வீட நீங்க வாங்காதீங்க. இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு. டேய், உர்ராவன. ஏய், ஐடி. டேய், என் பையனுக்கு சோனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னோம் தானே நீ? இப்ப என்ன புதுசா பேகின்னு கதை விடுறீங்க? யார் இவன்? கூட்டாளியா? யாரா நீ? பிரதருங்க. பிரதரா? யாருக்கு? யாரா பிரதர்? எல்லாத்துக்கும் பிரதர் தாங்க. யாரா பிரதர்? சத்தியமா சொல்றான், எல்லாத்துக்கும் பிரதர் தானா? சொன்னா இது யார் தெரியுதா? டெய்லி நைட் டிவில கைத்தட்டி ஆன்னு இருப்பாரு அவரு. ஆமாண்ணா, மக்கா கூட இவரு கூட சேர்ந்து பஜனை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவரு கடவுள்கிட்டே டைரக்ட் கான்டாக்ட் இருக்குதான். இவர் சொல்ற மாதிரி தானே என் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இந்த லூசு பசங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி கேப் போட்டீங்கன்னா இப்படியே ஓடி போய் என் கேங்கோட ஐக்கியமாயிடுவேன். அமுச்சு விடுங்கடா. அண்ணனுக்கு லேகில் இருக்குமா? டேய், நீ யாரா? ஹோட்டல் மேனேஜருங்க. ஹோட்டல்? ஓ, ஹோட்டல் நடத்துறீங்களா? ஹோட்டல் பணம் பாக்குறீங்கன்னு சொல்லு, விட மாட்டேன்டா. போடு கையெழுத்த. போடுறா போடுற. ஏமாத்தல. துரணா வேணாம், மனசு கேட்கல. இங்க ஒரு பயங்கரமான பேய் சுத்துதுண்ணா. தகுடி வச்சிருக்கே, இவெல்லாம் ஒண்ணு ஏறி குத்துவானா? டேய், புறாவனா? ஏய்ண்ணா, நிஜமாண்ணா? ஏய் போடுற, கையெழுத்து போடுற. நான் டென்ஷன் ஆகுதுண்ணா. போட்டுறேன் பிரதர். போடு. போடுறேன். ப்ளீஸ் கிவ் தி ஆப். நீயே கேட்டு வாங்க. என்ன முணுமுணுக்குற? போட்டேனா? திட்டுறான் பாவம். எல்லாத்தையும் காலி பண்ணி வெளியே போங்க. கிளம்பு கிளம்பு. பாத்துக்கண்ணா. எல்லாரும் அனுப்புங்க. அண்ணா இனிமே இந்த சொத்து நம்மளுது. டேய், இது யாரா மஞ்சா போடவே? அதானே. ஏய் மஞ்சு பாப்பா, உனக்கு நான் தனியா சொல்லணுமா? உள்ள போலாங்களா? போங்க போங்க. என்னத்துக்கு போன்ற என்ன வீசிங்க? இந்த பொண்ணு ஓ மேகுது நீனா. அப்படியா? துர்னா, அதுக்குள்ளையா? நான் இவ்வளோ படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா இது யாரை விட்டது? இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி.